இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் இலங்கையில இப்போது பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லமி போயிருக்கிறார். அதே போல IMF தலைவர் வந்து கிறிஸ்டியானோ ஜோர்ஜிவா போயிருக்கின்றார். அப்படி பெருமளவான அனைத்துலக பிரதிநிதிகளும் இப்போது அங்கு இருக்கின்றார்கள். அதே சமயம் இலங்கையின் அரசு தலைவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக. அதற்கு முன்னர் JVP அதாவது தற்போதைய அரசின் செயலாளர் டில்பிண்டி சில்வா சென்றிருக்கின்றார் என்று அந்த இந்து சமுத்திர பிராந்தியம். இப்ப இந்தியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவில் நிற்கின்றார். அதே சமயம் பில் கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு சென்று அவர் ஆந்திரா பிரதேசத்துக்கு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்திருக்கின்றார் என்று சொல்லி, இந்து சமுத்திர பிராந்தியத்தை நோக்கி இந்த தற்போதைய இந்த பூகோள அரசியல் நெருக்கடி மையம் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை, இப்ப இந்தியா எவ்வளவு தூரத்துக்கு இதனை பயன்படுத்த வெளிக்கிடுகிறதோ அதற்கு மேலதிகமாக இலங்கை இதனை பயன்படுத்தி கொண்டது வந்து அவர்களுடைய சிறந்த ஒரு திட்டமாகத்தான் பார்க்கலாம்.